ஓம் குருபியோ நமக. சாரதா நவராத்திரியோடைய 9வது நாள்ல இருக்கும். கிரமப்படி பார்த்தா இன்னைக்கு நமக்கு சரஸ்வதி பூஜையும் நாளைக்கு விஜயதசமியும் இருக்கணும். ஆனா இந்த வருடம் அம்பாள் நமக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறா. இந்த ஒரு நாள் அப்படின்றது நமக்கு ரொம்ப மகத்துவமானது. அம்பாளுடைய அருளும் அனுகிரகத்தையும் நம்ம பூர்ணமா பெறுவதற்கு நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா வடநாட்டுல அம்பாளுடைய பேர் சித்தாத்ரி, இங்க பரமேஸ்வரி. அஷ்டமா சித்திகளையும் வழங்கக்கூடியவள் அவள். இன்னைக்கு அவளை மனசுல நினைச்சு நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கி இந்த புவி வாழ்வுல இருந்து நமக்கு முக்தி தரக்கூடியவள். இங்க நம்ம பரமேஸ்வரி, பரமனின் பக்கத்துல இருக்கிறதுனால அவளுக்கு பரமேஸ்வரி. இந்த நாள்ல அவங்களை நம்ம வணங்குறதோட மட்டும் அல்லாம நமக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம செங்கமட்டம் சேந்தமங்கல கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்துல சுயம்பு அங்காளம்மன் ஆலயத்துல இன்னைக்கு அம்மனுடைய அலங்காரம் அப்படின்றது ராஜராஜேஸ்வரி. ஒரு நாளும் நம்ம லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறது அவளுக்காக தான். அவளை சுத்தி இருக்கக்கூடிய வாக் தேவதைகள் தான் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நமக்கு கொடுத்தது. அவளை அடையறதுக்கு இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்றது ஒரு மாபெரும் வரம் நமக்கு வாக் தேவதைகள் கொடுத்தது. அது ஒரு நாளும் நம்ம படிச்சுட்டு வரோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆகவே திருப்பி நம்ம ஒரு வருடம் காத்துட்டு இருக்கணும் இந்த நாளுக்காக. ஆகவே இன்னைக்கு எல்லாருமே மனப்பூர்வமா அம்பாளை சரணாகதி அடைஞ்சி அவகிட்ட உங்களுடைய எல்லா கோரிக்கையும் முன்வைங்க. கண்டிப்பா அடுத்த வருடம் உங்களுடைய எல்லா கோரிக்கையும் நிறைவேறி எல்லோருமே சந்தோஷமா இந்த நவராத்திரியில கலந்துக்கணும் அப்படின்னு என்னோட பிரார்த்தனை அவகிட்ட முன்வைக்கிறேன். ஹரஹர மகாதேவா. ஓம் சக்தி. ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜ்ஞி ஸ்ரீமத்சிம்ஹாசனேஸ்வரி இதக்ஞகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா